ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. 5:30க்கெலாம் எந்திரிச்சு சாப்பாடு அடுப்பில் ஒரு பக்கமாக வச்சுருக்கேன். ஒரு பக்கமாக பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சாச்சுங்க. பாருங்கள், ரெண்டு அடுப்பில் வச்சாச்சு. இப்படி நம்ம ஒரே டைமில் 2-3 வேலைகளை பார்க்கும்போது சீக்கிரமாக வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அரிசியும் போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சின்னதாக இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது ஒரு குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் 2 தக்காளி எடுத்து அரைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் என் பையனுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் மிளகு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிளகு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை நம்ம அதில் ஊற்றி கொஞ்சமாக சீனி போட்டு ஆற்றி கொடுத்துட வேண்டியதான். இதில் பனகற்கண்டு போட்டு ஆற்றி கொடுக்கலாம், அவனுக்கு பிடிக்காது, அதனால் சுகர் போட்டு நான் ஆற்றி கொடுக்க போகிறேங்க. இங்கே பாருங்கள், சீனி தான் போடுறேன். இதே நம்ம பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் நம்ம நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா பனக்கருங்கட்டு போட்டு நம்ம குடித்தோம்னா சளி சீக்கிரமாக சரியாயிரும். இப்போ இவனுக்கு நான் அதை ஆற்றி கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்கும் போது நிறைய வேலைகளை கடன்னு முடிச்சிடலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகி மட்டும் எழும்பிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அன்னைக்கு வேலை ஃபுல்லாக ரொம்பவே வேஸ்ட்டாக போயிடும். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்படிலாம் ஆகக்கூடாதுன்னா நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கே மைண்டில் தோணும், நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் நல்லா ஆற்றுறேன், ஆற்றிட்டு தான் அவனுக்கு கொடுப்பேன். ஏன்னா சூடாக அவன் குடிக்க மாட்டான். சரி, இப்போ இது நமக்கு ரெடி ஆகிட்டு நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வேலையே ஆரம்பிக்க போகிறேன். என்ன வேலைன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஒரே ஒரு குழம்பு மட்டும் தான் வைக்க போகிறேன், வேறு எதுவுமே இன்றைக்கி பார்க்கல. சரி, இது இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இதை இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம டேப்லெட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி பாலில் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கொடுக்கறதுனால சளி நல்லாவே குறையும். இது ஒரு 1 வீக்கு நம்ம அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அது சரியாயிரும் பார்த்துக்கிடுங்க. அதனால் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க, இல்லை நீங்கள் இதை மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை ரெடி ஆகிட்டு இதை நல்லா ஆற்றியாச்சு. சரி, நம்ம இப்போ அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். நானே இதை தாங்க அடிக்கடி குடிப்பேன், ஏன்னா எனக்கு டேப்லெட் எடுத்தால் பிடிக்காது. அதனால் நானும் இந்த மாதிரி மிளகு பால் தான் குடிப்பேன். சளி எனக்கு நல்லா சரியாயிரும். சரி, இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்ச தேங்காயும் தக்காளி பழத்தையும் நல்லா அரைச்சிட்டேன். சும்மா ஒரு காரக்குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். நம்ம அதாவது வெந்தய குழம்புனும் இதை எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க. ஆனால் வெந்தய குழம்பு வெந்தய பொடி வறுத்து அரைச்சி திரிச்சி பொடி மாதிரி வச்சுட்டு அப்புறம் போட்டு பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தடு. ஆனால் நான் சொல்கிற மெத்தடு சும்மா எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி நான் காமிச்சிருக்கேங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். அது நல்லா தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்தை ஒரு 20 சைஸ் போல் 2ஆக கீறி நான் அதை உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன் பார்த்துக்கிங்களா, போட்டு நல்லா வதக்கி விடணும். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், நல்லா சீக்கிரமாக அது வதங்கி வந்துடும். நம்மளுக்கு வேலையும் என்ன செய்யணும்னா டக்குன்னு முடிஞ்சிடும். நல்லா அது வெந்து வரட்டும், அதாவது ரொம்ப வேகணுங்கள, ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வச்சுட்டு இப்போ திரும்பவும் ஒரு தக்காளி, ஏற்கனவே 2 தக்காளியை நம்ம அரைச்சிட்டோம், திரும்ப ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்க்கணும். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம். என்னன்னா, நான் வீட்டில் அரைச்ச மொத்தமாக உள்ள இந்த குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதிலே காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வத்தத்தூள் சேர்க்கலை. நீங்கள் தனியாக காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுங்க. நான் சேர்க்கலை. இப்போ நல்லா இதை ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். ஏன்னா கூட்டி வச்சோம்னா அந்த மசாலா எல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துறணும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த தேங்காய் தக்காளி விழி நம்ம அது கூட சேர்த்துறணும். இப்போ நான் அதை அரைச்சி வச்சுருக்கேன்னா அப்புறம் கொஞ்சமாக புளியை எடுத்து நனைய வச்சுருந்தேன். இப்போ அதையும் நம்ம எடுத்து கரைச்சி இந்த தேங்காய் அந்த புளி கரைசல் எல்லாத்தையும் ஊற்றி மொத்தமாக
ஊற்றி கொதிக்க வச்சிட வேண்டியதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கிடணும். உப்பு காரம் எல்லாம் இந்த டைம்லேயே நம்ம செக் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் செக் பண்ணால் நம்மளால் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது அந்த குழம்ப. ஸோ அதனால் இந்த டைமில் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு உப்பு உரைப்பு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்திற்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். நல்லா அழகாகவே சுண்டி வந்துடும். இது நம்ம உடனே சாப்பிட்றதை விட கொஞ்சம் மத்தியானம் அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். வேறு கூட்டு பொரியல் எதுவுமே செய்யலை. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுட்டேன். ஏன்னா டக்குன்னு இது வந்து வேலை முடிஞ்சிடும். இது வந்து இந்த பக்கம் சாதம் வேகும் போதே இந்த பக்கம் நம்ம குழம்பையே வச்சு முடிச்சிடலாம். சாதம் வேகிற நேரத்தில் நம்ம குழம்பையே வச்சிடலாம். அதனால் சிம்பிளாக வேலை முடிச்சிடும். என்னோடய பொண்ணுக்கு டிஃபன் பாக்ஸில் லஞ்சுக்கு நான் சாப்பாடு வச்சுருக்கேன். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.